தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. சரியா 9 வருடங்களுக்கு முன்ன 2016 திடீர்னு ஓவர் நைட்ல 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு மத்திய அரசு அறிவிச்சது. மக்கள் தங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம்னு சொல்லப்பட்டாலும் கெடுபிடிகள் காரணமா நீண்ட வரிசையில காத்திருந்து பழைய ரூபாய் நோட்டை மாற்ற மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டாங்க. கருப்பு பணம் மற்றும் ஊழலுக்கு எதிரான போர் தான் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு மத்திய அரசு சொல்லி வந்தாலும் நடுத்தர மக்கள் பட்ட அவஸ்தை இன்று வரை யாராலும் மறக்க முடியாது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது புதுசாக 2,000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த 2,000 ரூபாய் நோட்டுகளையும் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறுவதா ரிசர்வ் வங்கி 2023 மே மாதம் அறிவிச்சது. ஆனாலும் 2,000 ரூபாய் நோட்டுகள் பணமதிப்பிழப்பு செய்யப்படலன்னோ அவை செல்லுபடியாகும்னோ ரிசர்வ் வங்கி சொல்லுச்சு. பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தலாம், இருந்தாலும் வங்கிகளில் டெபாசிட் செஞ்சுக்கவும் வேறு மதிப்புள்ள நோட்டுகளாக மாற்றிக்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நடப்பு 2025 பிப்ரவரி மாத நிலவரப்படி 98.18% 2,000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கே திரும்பி வந்துவிட்டதா ரிசர்வ் வங்கி அண்மையில் அறிவிச்சது. இன்னும் சுமார் 6,000 கோடி மதிப்பிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தற்போதைக்கு உயர் மதிப்பு, அதாவது ஹை வேல்யூ கொண்ட கரன்சியாக பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துறது 500 ரூபாய் நோட்டு தான். ஒரு 500 ரூபாய் நோட்டை அச்சிட அரசுக்கு 3 ரூபாய் 9 காசுகள் செலவாகுது. இப்போ புழக்கத்தில் இருக்க மொத்த பணத்தில் 86.5% 500 ரூபாய் நோட்டுகள்னு ரிசர்வ் வங்கியோட அறிக்கை சொல்லுது. நிலைமை இப்படி இருக்கும்போது மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 500 ரூபாய் நோட்டுகளையும் மத்திய அரசு செல்லாதுன்னு அறிவிக்கணும், திரும்ப பெறணும்னு பேசியிருப்பது தேசிய அளவில் புதிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நடந்த தெலுங்கு தேசம் கட்சியோட மாநாட்டில் தான் சந்திரபாபு நாயுடு இப்படி பேசியிருக்கார். நாட்டில் ஊழலை ஒழிக்க மீண்டும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை அறிவிக்கணும்னு சொன்ன சந்திரபாபு நாயுடு 500 ரூபாய் நோட்டுகளையும் திரும்ப பெறணும்னு மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கார். பல வழிகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்துருச்சு, அதனால் உயர் மதிப்பில் 500, 1000, 2,000 ரூபாய் நோட்டெல்லாம் இப்போ தேவையற்றதுன்னும் அப்போ தான் ஊழலை ஒழிக்க முடியும்னும் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கார். உலகத்தில் பல நாடுகள் டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிடுச்சு. தெலுங்கு தேசம் கட்சிக்கான நன்கொடை வசூலை கூட டிஜிட்டல் முறையில் தான் நாங்கள் வாங்குகிறோம்னு குறிப்பிட்டிருக்கார். ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் அரசியலில் இருக்கக்கூடாது. தெலுங்கு தேசம் கட்சி என்றைக்குமே தூய்மையான அரசியலை தான் விரும்புது. எப்பவும் நாங்கள் கருப்பு பணத்தை பயன்படுத்தினது கிடையாது. இன்று ஆந்திரா என்ன நினைக்குதோ அதையே தான் நாளை இந்தியாவும் நினைக்கும்னு சந்திரபாபு நாயுடு தன்னோட பேச்சில் சுட்டி காட்டினார். உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதற்கான உங்களோட ஆதரவை பலமாக கைத்தட்டுவதன் மூலமாக வெளிக்காட்டுங்கன்னு அவர் சொல்ல, மாநாட்டில் கலந்துகிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் அப்படியே செஞ்சு ஆமோதிச்சாங்க. டிஜிட்டல் கரன்சி தொடர்பாக பிரதமர்கிட்ட ஒரு அறிக்கையை தான் சமர்ப்பிச்சிருக்கிறதாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையை கண்டுபிடிக்க அது எப்படியெல்லாம் உதவுங்கிறதையும் அதில் விளக்கி இருக்கிறதாகவும் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கார். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நேரடியாக கொடுக்கலாம்னு அவர் யோசனையை தெரிவிச்சிருக்கார். சரி, சந்திரபாபு நாயுடு சொல்கிற மாதிரி உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் தான் ஊழலுக்கு காரணமாக இருக்குதா? உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கவே கூடாதா? இது நடைமுறையில் சாத்தியமானு பல கேள்விகள் எழுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 500 ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக மத்திய அரசு அண்மையில் முக்கிய அறிவிப்புகள் சிலதை வெளியிட்டது. உங்களில் பல பேருக்கு அது ஞாபகம் இருக்கும். அதாவது 500 ரூபாய் நோட்டுகளில் ஒரிஜினல் போலவே தெரியக்கூடிய கள்ள நோட்டுகள் மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்கிறதாக உள்துறை அமைச்சகம் அறிவிச்சது. உண்மையான நோட்டை போலவே மிக துல்லியமாக புதிய வகை 500 ரூபாய் கள்ள நோட்டு அச்சிடப்பட்டு இருக்கிறதாகவும் மக்கள் உஷாராக இருக்கணும்னு எச்சரிக்கப்பட்டது. எவ்வளவு மதிப்புக்கு அது புழக்கத்தில் இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லப்படலைனாலும் கூட ஒரு சிறிய எழுத்துப்பிழை இருக்கிறத வச்சு அப்படிப்பட்ட கள்ள நோட்டை கண்டுபிடிக்க முடியும்னு அதுக்கான டிப்ஸும் கொடுக்கப்பட்டது. 500 ரூபாய் தொடர்பான இரண்டாவது முக்கிய அறிவிப்பு விரைவில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிறது. 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் புதிய RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் கையெழுத்துடன் அறிமுகப்படுத்தப்படும்னு ஏப்ரல் தொடக்கத்தில் ரிசர்வ் வங்கி அறிவிச்சது. டிமானிட்டைசேஷன் அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் புழக்கத்துக்கு வந்தது தான் இப்போ இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டு. இது ஸ்டோன் கிரே கலரில் இருக்குது. இது மாதிரி இல்லாமல் வேற ஒரு புதிய கலரில் 500 ரூபாய் நோட்டு அறிமுகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சைஸ்லேயும் வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமான விஷயம், புதிய நோட்டுகள் வந்தாலும் கூட ஏற்கனவே இருக்கும் 10 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளும் வழக்கம் போல் செல்லுபடியாகும்னு ரிசர்வ் வங்கி விளக்கம் அளிச்சிருக்கு. 500 ரூபாய் நோட்டுகளில் கள்ள நோட்டு பழக்கம் சவாலாக உருவெடுத்திருப்பதால் பாதுகாப்பு அம்சங்களோடு புதிய நோட்டுகள் அச்சிடப்படுவதா தகவல் வெளியாகியிருக்கு.
இதே மாதிரி ஏடிஎம்கள்லையும் மக்கள் வசதிக்காக 500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக குறைந்த மதிப்பு கொண்ட 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளை அதிகமாக இருப்பதை வங்கிகள் உறுதி செய்யணும்னு அண்மையில் ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியது. அந்த சமயத்தில் கூட 500 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்போகிறதா சமூக வலைதளங்களில் வதந்திகள் உலா வந்தது. எப்படி இருந்தாலும் இப்போ புழக்கத்தில் இருக்கிற ஒரே உயர்மதிப்பு ரூபாய் நோட்டு 500 ரூபாய் தான். சந்திரபாபு நாயுடு சொல்வது போல அதையும் செல்லாதுன்னு அறிவிக்கணுங்கிற கோரிக்கைக்கு மத்திய அரசின் ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது? டிஜிட்டல் கரன்சி மற்றும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை மட்டுமே ஃபிசிக்கல் கரன்சிக்கு முழுமையான ஒரு மாற்றாக இருக்க முடியுமா? ஒருவேளை மத்திய அரசு அப்படி ஒரு முடிவை எடுத்தால் ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் மாநில அரசியல் தொடங்கி தேசிய அரசியல் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதால் அரசியல் கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.